நான் இப்போ ஓவியாவோட பேர் வந்து ஹெலன். ஆமா. ஹெலன் அப்படின்னு சொன்னச்சு. இது ஹெலன்ங்கிறது எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும். அவங்களுக்கு பிடித்தமான அந்த மாஸ் ஹீரோக்களுடைய படங்கள்ல இத்தனாயிரம் கோடி கலெக்ஷன், அத்தனாயிரம் கோடி கலெக்ஷன் வெற்றி படங்களா மாறுறது உண்மை. ஆனா அத்தனாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணதா அப்படிங்கிறது அந்த ஊர் ரீதியான ஒரு கட்டமைப்பு அதை ஸ்ட்ராங் பண்ணும்போது அது மிகப்பெரிய வாரியான வாக்குகளை சேகரித்து கொடுக்கும். அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து ரொம்ப திமுகவில் அவர் வேலை பார்த்துருக்காரு, விடுதலை சிறுத்தைகளில் வேலை பார்த்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு ஆதவர்ஜுனா அவர்களுடைய வரவு வந்து ஒரு இப்போ இதுக்குள்ள விஜய் சாருடைய ஓட்டு முதல்வர் ஆகிறார் அப்படிங்கிற விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சினிமாவில் வந்து ஃபுல்லாக பீக்கில் இருக்காங்க. அப்படியே வந்துட்டு டைரெக்டாக வந்து பாலிடிக்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல சில நடிகர்கள். அப்படி வரும்போது அதே மாதிரி பீக்கில் எடுத்த உடனே அந்த பீக்கில் வரணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பாலிடிக்ஸை பொறுத்தளவில் பெரிய கட்டமைப்பை உருவாக்கணும். இப்ப நீங்க சுத்தி வளைச்சு விஜய் சார் தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சார் அப்புறம் ரஜினி சார் வரும்போதே நீங்க அப்படி வந்துட்டு டைரக்டா அதுக்கு வராதீங்க. அது உண்டுதான். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படின்னு கேட்டா கட்டமைப்பை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டமைப்புனா பிடிச்ச ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இப்ப எக்ஸாம்பிள் இப்ப எங்க ஊர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க ஊர்ல வந்து இப்ப விஜய் சாருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கும். அங்க இருந்து ஒருத்தன் வேலை பார்ப்பான்ல, அவனை கட்டமைக்கணும். அவனை கட்டமைச்சு அந்த பூத் ஏஜெண்டை நிறுவி அந்த தெருவாரியா அந்த கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பை உருவாக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். ரசிகர்கள் இருப்பாங்க, அதை கட்டமைப்பா உருவாக்கி அவங்கள வந்து எனர்ஜியா அது பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா அவங்களுக்காக ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க. இப்போ விஜய் சாருடைய எக்ஸாம்பிள் விஜய் சார் எடுத்துப்போமே. இப்போ விஜய் சாருக்குன்னு ஒரு ரசிகர் இருப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த பையன் அங்கே பொறுப்பில் இருக்கும்போது அவனை சார்ந்து இருக்கிறவன் விஜய் சார் ரசிகராக இல்லாமல் கூட இருப்பான். அவன் அஜித் சார் ரசிகராக இருப்பான், அல்லது வேற திமுகவில் இருப்பான், அதிமுகவில் இருப்பான், பாரதிய ஜனதாவில் இருப்பான், கம்யூனிஸ்டில் இருப்பான், வெவ்வேறு கட்சிகளில் காங்கிரஸில் இருப்பான், இந்த மாதிரி இருப்பான். ஆனால் அந்த பையனுடைய கட்டமைப்பு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இவனுக்காகவே அந்த ஓட்டு விழுவும். அப்போ வேற கட்சியில் உள்ள ஓட்டை வாங்க முடியும். அடுத்து அப்போ அந்த பையன் இருப்பான், அவனுக்கான ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டை வாங்க முடியும், அங்கே இருக்கிற ரிலேட்டிவ் ஓட்டை வாங்க முடியும். அப்போ தனி மனிதனா விஜய் சாரோட ஓட்டை மட்டும் பெறணும்னு அவசியம் இல்லை. அடுத்து அந்த பையனுடைய ஆக்டிவில் ஒரு நல்ல சிறந்த ஆளாக இருக்கும்போது அது என்ன நடக்கும்னா, அவனுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய நற்பணிகள் இதெல்லாம் யாருன்னே தெரியாத பொதுமக்கள் ஓட்டையும் வாங்க வைக்கும். அப்போ ரசிகன்னா அவன் போடுற ஓட்டு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அவனை சார்ந்து இருக்கிற அந்த தெரு ரீதியான ஒரு கட்டமைப்பு, அந்த ஊர் ரீதியான ஒரு கட்டமைப்பு அதை ஸ்ட்ராங் பண்ணும்போது அது மிகப்பெரிய வாரியான வாக்குகளை சேகரித்து கொடுக்கும். அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து ரொம்ப கிளீனாக தான் வர மாதிரி தெரியுது. அதுலேயும் இந்த இப்போ ஆதவ் அர்ஜுனெல்லாம் ரொம்ப ஒரு தெளிவான, அவர் பேச்சை தொடர்ந்து கவனிக்கும் போது ரொம்ப தெளிவாக இருக்குது. பத்தாவதுக்கு அவர் வந்து திமுகவில் அதில் ஆன பயிற்சி அவர்கிட்ட இருந்தது. திமுகவில் அவரே சொல்லியிருக்காரு, திமுகவில் அவர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ ஒரு அரசியலை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற இது வந்து அவர்கிட்ட நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவன்கிட்ட விடுதலை சிறுத்தைகளில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே ஒரு விஷயத்தை அவர் கண்டுக்கிட்டு வர்றார். அப்போது அந்த விஷயத்தை இங்கே யூட்டிலைஸ் பண்ண ஆசைப்படுவார் எங்கள் விஜய் சார். அதனால் அந்த கட்டமைப்பை எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுக்கு ஆதவர்ஜுனா அவர்களுடைய வரவு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரியான கட்டமைப்பை பற்றின அறிவு அவருக்கு நிறையவே உண்டு. அதை அவர் பண்ணுவார்னு நம்புகிறேன். இப்போ இதுக்குள்ளே விஜய் சாருடைய ஓட்டு எவ்வளவு பெற போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நல்ல பர்சன்டேஜ் வாங்குவார். முதல்வர் ஆகிறார் அப்படிங்கிற விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கவனிக்கிற ஒரு பர்சன்டேஜாக ஒரு இதாக ஒரு உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எதிர்காலத்தில் அவர் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. சார், இப்போ நீங்கள் உங்கள் படத்தோட ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் பேர் வச்சிங்களாமே, ஓவியா அப்புறம் இனி, அது எப்படி சார்? அது ஒன்றும் இல்லை. இப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாராஜா சார் தான் ஹீரோயின்கெல்லாம் பேர் வைப்பார். அவருடைய எல்லா படங்களுக்கும். ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் பாராஜா சார். அவர் எல்லா தன்னுடைய ஹீரோயின்களுக்கு பிறகு என்ன நிறைய புதுவங்களை உருவாக்குறதுனால அவர் நிறைய ஹீரோயின்களுக்கு அவர் தான் பேர் வைப்பார். அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து வந்து நம்ம வைக்கும்போது நான் இப்போ ஓவியாவோட பேர் வந்து ஹெலன். ஹெலன் அப்படின்னு சொன்னச்சு. இது ஹெலன்ங்கிறது எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும், நானே உனக்கு பேர் வைக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓவியா அப்படின்னு வச்சேன்.
அதுக்கப்புறம் இனியாவை அறிமுகப்படுத்தும் போது அது பொண்ணு பேர் மறந்துச்சு. அதுக்கு இன்னொரு பேர் இருந்தது. சரி ஓவியா. அதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அப்போ எங்கள் சொந்தக்கார பொண்ணு ராணின்னு எங்கள் மாமா பொண்ணு ஒன்று இருந்தது. அப்போ அது குழந்தை பிறந்தது. அப்போ தான் களவாணி பண்ணுற டைமு. அப்போ அவரோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஜினியரு. அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சகுனா நீ பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொன்னார். நானும் ஹீரோயினுக்கு பேர் யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் பொண்ணுக்கு பேர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அப்படியே காரில் வரும்போது யோசிச்சுட்டு, சார் உங்கள் பொண்ணு பேர் ஓவியா, ஹீரோயின் பேர் ஓவியா அப்படின்னு ஃபோனில் சொன்னது தான். அதேமாரி இனியாவுக்கு அது அப்படின்னா என்னுடைய ரிலேட்டிவ் ப்ளஸ் ஃப்ரெண்டு நைலேஸ்வரன். அவருக்கு வந்து முதல்ல பொண்ணு பிறகுது. அப்போ ஆகஸ்ட் டைம் அதை ஃபோன் பண்ணி சித்தப்பா பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பேர் வை அப்படின்னு சொன்னேன். டெய்ரா நான் பெண்ணு ஒரு ஹீரோயினுக்கு நான் ஒரு பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு காரில் வந்துகிட்டே இருக்கேன் சென்னை. வரும்போது அவங்க ஃபோன் பண்ணி உன் பொண்ணு பேர் இனியா, ஹீரோயின் பேர் இனியா அப்படின்னு வச்சேன். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் அது நடந்தது. சந்தோஷமா தான் இருக்கு. அது ரொம்ப கிளிக்காவும் ஆயிடுச்சு. ஆமா, கண்டிப்பா. சூப்பரா ஆயிடுச்சு. அண்ட் தென் புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்காது நிறையவே. ஏன்னா காரணம்னா இப்போ நான் நேற்று கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது போயிருந்தேன். இன்றைக்கி இருக்கிறவங்களாம் ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் படிங்கன்னு மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே அறிவார்ந்தவர்களாக தான் இருக்காங்க. அதனால புத்தகங்கள் வந்து நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது நிறைய புத்தகங்கள் வாசித்தேன். நான் மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லிக்கிறது தான், நான் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் புத்தக வாசிப்பு குறைஞ்சிரும். ஆமா, அதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறீங்க? அது நிறைய பேர் இன்னும் டைரக்டர் ஆகி நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்களும் இருக்காங்க. அது அவங்களாம் தான் ஆச்சரியத்துக்குரியவர்கள். எனக்கு என்னோட இது வந்து சொல்கிறேன் குறைஞ்சிரும் அப்படின்னு. அந்த வகையில் புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ் இலக்கியத்திலே மிகச்சிறந்த எனக்கு பிடித்த நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. நைஸ் சார். இப்போ ப்ரொடியூசருக்கெல்லாம் வந்து லாபம் வரா மாதிரி படம் எப்படி பண்றது? இல்லை, இது எப்படின்னா இந்த சூட்சமம் தெரிஞ்சா எல்லாருமே ஜெயிச்சிடலாம், எல்லாமே பண்ணலாம். சின்ன உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா ஒரு படம் பட்ஜெட் அப்படின்னா அதோட பிஸ்னஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் 99 ரூபாய்க்கு பண்ணிட்டாலே 1 ரூபா லாபத்தில் தான் அந்த படம் இருக்கும். அப்போது நீங்கள் 100 ரூபாய்க்கு இந்த படம் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை 90 ரூபாயில் முடிக்கிறதுக்கான விஷயமா அது உங்களோட பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள், அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காமல் படம் பண்ணுறது முதல் நல்ல விஷயம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கும்போது அது என்ன ஆகும்னா டெப்சிட்டாக மாறிடுது. அப்போ டெப்சிட் வட்டிக்கு வாங்காமல் படம் எடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா முதல்ல ரொம்ப ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரொம்ப கரெக்டாக பிளான் போட்டு நம்ம யாரை வச்சு எடுக்கிறோம். இப்போது மொத்தம் 3 வேல்யூ என்னென்னா, ஒன்று ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ, 2வது டைரக்டர் வேல்யூ, 3வது கம்பெனி வேல்யூ. இந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். இந்த 3 வேல்யூவுமே இல்லைன்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த வேல்யூவை கணக்கிடாமல் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு மைனஸ் ஆகும். அதனால் அந்த வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி 1 ரூபாய்க்கும் படம் எடுக்கலாம், 5 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 100 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 1000 கோடிக்கும் படம் எடுக்கலாம். அதை யாரை வச்சு எடுக்கிறோம், அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, யார் அந்த ஆர்டிஸ்ட், யார் அந்த கம்பெனி, யார் அந்த டெக்னீஷியன் டீம், டைரக்டர் ரொம்ப முக்கியம், டைரக்டர் அண்ட் டீம் முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பொருளாதார ரீதியாக, ஏன்னா ஒரு படத்தோட வெற்றி எப்படி கணக்கிடப்படுதுன்னா அது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத வச்செல்லாம் கிடையவே கிடையாது. அது சம்பாதிக்கலைங்கிறத வச்சு தான் வெற்றியை கணக்கிடுறோம். இந்த படம் சூப்பராக இருந்துச்சுப்பா, அந்த படம் வெற்றி படம்னு யாரும் சொல்கிறதில்ல. அந்த படம் வந்து ஃப்ளாப்புப்பா அப்படிலாம் கிடையாது. அந்த படம் சம்பாதிச்சுன்னா வெற்றி படம் தான். அதனால பொருளாதாரத்தை கணக்கிட்டு தான் நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுனால பிஸ்னஸை பற்றின அறிவோட அதை பற்றின டீட்டெயிலோட ஒரு தயாரிப்பாளர் களம் இறங்கும்போது அந்த ஒரு நல்ல திரைக்கதையை அதுக்கான ஒரு ஆர்டிஸ்டோட சேர்த்து ஒரு டீம் அமைக்கும் போது வெற்றியை நோக்கி போகலாம். இது சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதனால எனக்கு இன்னொன்று தோணுது, இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி ரசிகர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன காரணம்னா இப்போ யூடியூப்ல வர டெக்னிக்கலாக ரொம்ப பேசுகிறாங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா நம்மலாம் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வளர்ந்த போது அந்த மாதிரி தான் கேட்டிருக்கோம். இப்போதான் புதுசாக ட்ரெண்டாக இருக்குது, இவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் இது அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதில் நிறைய பொய்கள் தான் வருது. எல்லாருமே அவங்களுக்கு பிடித்தமான அந்த மாஸ் ஹீரோக்களுடைய படங்களில் 1000 கோடி கலெக்ஷன் 1000 கோடி கலெக்ஷன் சொல்லுவாங்க. வெற்றி படங்களாக மாறுறது உண்மை. ஆனால் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணதா அப்படிங்கிறது எனக்கே கேள்விக்குறி தான். அது அவ்வளோவெல்லாம் பெருசாக பண்ணிடுறது இல்லை. இப்போ நீங்கள் இப்போ புஷ்பா அப்படின்னா அது பெருசாக பண்ணுச்சு, கேஜிஎஃப் பெருசாக பண்ணுச்சு, இது பாகுபலி ஒரு இந்தியன் லெவலில் பெருசாக பண்ணது. எனக்கு தெரிஞ்சு 500 கோடிகளை தாண்டின படங்கள் எல்லாமே மேக்சிமம் தமிழ் படங்கள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் நம்ம ஒரு 500 கோடி 1000 கோடி கலெக்ஷன் கொடுத்தது பூராவே இந்தியாவில் உள்ள மற்ற படங்களாக தான் இருக்குன்னு சொல்லணும்.
ஓகே சார், நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு அமேசான் பிரைமுக்கு ஒரு சீரியஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூல் போயிட்டுருக்கு. செகண்டாக இன்னொரு சீரியஸ் இன்னொரு பெரிய தளத்தில் பேசிகிட்டு இருக்கோம். படத்துக்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்து பண்ணுற படங்களையும் பண்ண போகிற படங்களையும் பற்றி நான் உங்களுக்கே இன்றி தரேன். கண்டிப்பா சார், ரொம்ப வெயிட்டிங். அண்ட் நீங்க பண்ண படங்கள்ல உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாராவது இருக்கா? என்னுடைய ஆமா டைரக்ஷன்லையா ஆமா. எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஆக்டிங்க அப்படி பர்டிகுலராக அவங்க அப்படின்னு சொல்ல இல்ல, முடியாது. ஆமா. சரி, ஓகே. அப்போ ஓவராலா ரஜினி சாரை தவிர ஒரு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்குறீங்களா? அது எனக்கு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு யதார்த்தமாக ஒரு ரியலாக சொல்ல போனோம்னா, எனக்கு பொதுவாக எனக்கு வந்து நானா படேகர், மோகன்லால் சார், இவங்க 2 பேரும் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இங்கே கமலில் வந்து தமிழில் வந்து கமல் சார் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர். அது மாதிரி எல்லாரையுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஆளை நான் உங்கள்கிட்ட போயிருந்தேன். நடிகைல ஹீரோயின்ஸ்ல எனக்கு நான் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில்க் ரொம்ப பிடிக்கும், நிரோஜா மேடம் ரொம்ப பிடிக்கும், சிம்ரன் பிடிக்கும். சார், நீங்க விவசாய குடும்பத்துல இருந்து வரதா கேள்விப்பட்டோம். விவசாயம் முழுக்க அந்த மாதிரி சார்ந்த படம் எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட? நம்ம எப்பயுமே ஒரு படம் பண்ணும்போது இப்படி ஒரு படம் எடுக்கணும், அப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு பிக்ஸ் ஆகிட்டு பண்ணும்போது ஒரு நல்ல திரைக்கதை உருவாகாது. முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை ஆத்மார்த்தமாக பாதிக்கணும். அந்த கண்டென்ட்டை அந்த கருவை கதையாக்கி போது அது ஒரு நல்ல திரைக்கதையாக மாறும். நான் இப்படி ஒரு படம் ஒரு டபுள் ஆக்ட் வச்சுட்டு ஒரு படம் எடுக்கணும், அல்லது நான் ஒரு விவசாயத்தை பற்றி ஒன்று எடுக்கணும், ஒரு கல்குவாரியை பற்றி ஒன்று எடுக்கணும், ஒரு எஜுகேஷனை பற்றி எடுக்கணும், அப்படி பிளான்டு பண்ணாமல் விவசாயத்துக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்துலேருந்து நம்மளை ஒன்று பாதிக்கும். ஆமாம், அப்படி ஒரு நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது ஒரு விவசாயத்தை பற்றி இருக்கிற ஆசைகள் இருக்குது. அதுக்குள்ளேருந்து இந்த இதை எடுத்து பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு நம்ம கதையாக பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளை ரொம்ப நம்ம நெருக்கத்தில் ஒரு ஆத்மார்த்தமாக வரும்போது பண்ணும்போது ஒரு அழகான கதையாகவும் திரைக்கதையாகவும் மாறும். அதுக்காக அப்படி இல்லையானா இருக்கு நம்மளை அதை கரெக்டாக ஒரு இடத்துல தூண்டி விடும்ல, அப்படியேக்கான ஒரு தூண்டுதல் இன்னும் வரல. அது எனக்கு கண்டிப்பாக வரும். அப்படி எனக்கு அப்படி வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி படம் எடுக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுகிற தஞ்சாவூரில் தான் நம்மளும் வரோம். அது காவேரி ஆற்றினுடைய அந்த ஆற்று கரையில் தான் வாழ்கிறோம். அப்படி அந்த மண், அந்த மக்கள், அந்த விவசாயம், எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் நடவு வந்துருச்சுன்னா நான் தூக்கமே வராது எனக்கு. முதல் நாளே எங்கள் வீட்டில் சொல்லி அந்த வண்டியை காலையில் இழுத்து போட்டால் என்னன்னு கூட எங்கள் அம்மா சொல்லும். அந்த வண்டி எடுத்தாந்து வாசலில் இழுத்தாந்து கூட வைப்பேன். போயிட்டு என்ன பண்ணுவோம், நாள் விட்டு பனை மட்டை இருக்குல்ல, காலையில் அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு போய் மட்டையெல்லாம் வெட்டி முதல் நாளே கொண்டாந்து வண்டியில் வச்சுருவேன். அங்கே இருக்கிற கலப்பையை காலில் கூட தூக்கி வைக்கலாம். இப்போயே இந்த கலப்பையை தூக்கி வந்து வச்சுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு விவசாயம் பிடிக்கும். நான் விவசாயத்தில் வந்து நாத்தரிப்பேன். அந்த முடிகிறத தவிர மற்ற எல்லா வேலைகளும் தெரியும். வரப்போட்ட தெரியும், ஏர் ஓட்டுவேன், உரம் வரப்பேன், எல்லா வேலைகளுமே தெரியும். பால்டாயில் அடிச்சிருக்கேன், வைக்கோல் போர் அடிச்சிருக்கேன். இது சம்பந்தமான எல்லா வேலைகளுமே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்கும், தெரியும். இரவு நேரங்களில் கருது அறுத்து ஒரே இடத்துல கருது அடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா, இப்போ மாதிரி மெஷின் கிடையாது. அப்போ கை தாளில் தான் அதே அழகாக இருக்கும். ஒரு கையில் தாள் மாதிரி ஒன்று வைக்கோல்லையே பண்ணி அதை அடித்து தூத்தி அதை போட்டு வைக்கோலில் உள்ள அந்த தாள் இருக்குல்ல, அதை வச்சு அந்த நெல்லை மூடிடுவோம். மூடிட்டு நைட்டு காவல் இருக்குது நெல்லுக்கு. அப்போ எங்கள் தாத்தா தான் இருப்பார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் தாத்தா அங்கே ஒரு வண்டி கிடக்கும், வண்டியை சுற்றி அந்த தாளை வச்சுட்டு வண்டிக்கு கீழே தான் தூங்குறது. இந்த பக்கம் நெல் கிடக்கும் பாதுகாப்புக்கு. அப்போ ஒரு விளக்கு இருக்கும் அங்கே. அப்போ நான் ரேடியோ எடுத்துகிட்டு போகிறது, ரேடியோ அங்கே கொண்டு வச்சுறது. எங்கள் தாத்தா அதெல்லாம் கேட்க மாட்டார். இப்போ எங்கள் தாத்தாவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். நைட் சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு இங்கேருந்து போகிறது. பொண்ணு அங்கே பார்த்துட்டு தெரியும் அவருக்கு. போனோன்னே 2 பேரும் சாப்பிடுவோம் உட்காந்து. தாத்தாவும் பார்த்துட்டு போர்வை தலைவாணியெல்லாம் அந்த வண்டிக்கு கீழேயே போட்டு வண்டியில் படுத்து கிடப்போம். அது எந்த நாளில் நடக்கும் அப்படின்னா, எங்கள் ஊரில் காமன் பண்டிகைங்கிறது பயங்கர ஃபேமஸ். களவாணியில் கூட அந்த சீன் வரும். அந்த நெருப்பு கொளுத்தி அடிச்சுட்டு தப்படிப்பாங்க தெரியுமா, அந்த காட்சி கூட அந்த இதெல்லாம் பண்ணும். அது வந்து அங்கே செவக்கொல்லை, சோமந்தரு, கீழக்கோட்டை, நடுத்தரு அப்படின்னு 4 இடத்துல ஒரே நேரத்தில் படம் ஓடும். 4 படம். இந்த 4 படத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம். அப்போ 16 mm படம் ஓட்டுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இங்கே வந்து படுத்திருப்பேன். கேட்டால் காவலுக்கு இருக்கிறது மாதிரி எங்கள் தாத்தாட்ட சொல்லுவேன், பசங்க வரும்போது நான் போயிடுறேன் தாத்தா, நீ போயிட்டு வாடான்றாரு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கேருந்து விசில் சத்தம் வரும், பசங்க கிளம்பி வருவாங்க. இப்போ இந்த வயல் காட்டுக்குள்ளேயே அவங்களோட போய் ஜாயின் பண்ணி இதில் போய் படத்தை தேர்ந்தெடுக்கிறது. நடுத்தரில் என்ன படம் ஓடுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சோமந்தரில் ஜல்லிக்கட்டு சத்யராஜார் படம் ஓடுது. இப்போ இங்கே என்ன படம், இது மாதிரி ஒவ்வொரு படத்தையும் நாங்கள் பண்ணுவோம். இந்த படத்துக்கு போகலாம், அப்போ என்ன இதில் சண்டை அதிகமாக இருக்கும், அந்த படத்தை சூஸ் பண்ணிட்டு அந்த படத்தை போய் பார்த்துட்டு மீண்டும் வரும்போது அவங்களெல்லாம் அங்கே போயிடுவாங்க, நான் வந்து தாத்தாவோட தூங்குவேன். இப்படி விவசாயத்துக்கான நெல் காவல் இருந்ததெல்லாம் கூட ஒரு அருமையான அனுபவம் தான்.
இப்போ எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து. கண்டிப்பா அதை பண்ண வேண்டியது கடமை இருக்கு. அதுக்கான ஒரு கரெக்டான சூழல் அமையும் போது கண்டிப்பா பண்ணலாம். வாழ்த்துக்கள் சார், உங்க அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா அமையணும். அண்ட் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம்.